தொடர் கனமழையால் சென்னை அருகே உள்ள திருமுல்லை வாயிலில் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைக்கிறார். மூர்த்தி, அந்த பகுதியில் மழை நிலவரம் என்ன? அதே போல சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை அகற்றுவதற்கான பணிகளில் மாநகராட்சி ஈடுபட்டிருக்கிறதா? விவரங்கள். சென்னை புறநகர், ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி, திருமுல்லவாயில், பட்டாபிராம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது. அதனுடைய அடிப்படையில தாழ்வா இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் அங்கே பரவலாக தண்ணி தேங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில திருமுல்லவாயில் இருந்து, அதாவது சென்னையிலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய, சென்னையிலிருந்து திருத்தணி செல்லக்கூடிய, சென்னையில இருந்து திருவள்ளூர் செல்லக்கூடிய அந்த சிடிஹெச் சாலையில் பரவலாக மழை நீர் தேங்கி அங்கங்கே வாகனங்கள் ஓட்டுவதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் மழை நீர் அங்கங்கே தேங்கி இருக்கிறது. அதே போன்று திருமுல்லவாயிலில் திருநின்றவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஈசா ஏரிக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரியார் நகர், முல்லை நகர் உள்ளிட்ட 4 நகர் பகுதிகளிலும் தாழ்வா இருக்கக்கூடிய பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் தேங்கி அங்கங்கே இயல்பு வாழ்க்கையை முடக்கி இருக்கிறது. இப்ப சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லக்கூடிய அல்லது திருவள்ளூரிலிருந்து சென்னை செல்லக்கூடிய அந்த 2 சாலைகளிலும் சிடிஹெச் சாலைகள்ல முழுவதுமாக மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதி வாகன ஓட்டுநர்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான துரிதமான நடவடிக்கைகளை ஆவடி மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. இதே போன்று தொடர்ந்து மழை பெய்யும் நிலை வருமானால் இன்னும் மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை முடங்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.